Hi guys, I'm Rajkumar. நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் AdSense வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. பிகினர்ஸ் யாராச்சும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் வந்து விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, தென் நம்ம வந்து டைரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். நண்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்கள் இந்த ரிப்போர்ட்டு பார்க்குறீங்களா, அதாவது டே டு டேட் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு தெரியாது. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம எது போல் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. சரியா? கிட்டத்தட்ட நான் வந்து 600+ அதாவது 600க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து டே டு டேட் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மெயின் டொமைன்ஸ் எல்லாமே என்னுடைய கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். mrfull.com, once1, solar panel தமிழ், என்னுடைய சப்டொமைன்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஒன் டைம் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எது போல் கண்டென்ட்ஸ் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ நம்ம டேட்டா நம்மளோட டாபிக்குள்ளே வந்துடலாம். அதுக்கு முன்னாடி டுடே டாலர் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, $1.95. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த $1 உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கம்மியாக இருக்கலாம். அதாவது $1 யூஎஸ் டாலர் கிட்டத்தட்ட, அதாவது மாற்றி சொல்லிட்டேன், இந்தியன் கரன்சியில் $1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 இந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். அதாவது $72 அந்த ரேஞ்சில் வரும். ஓகேவா? அப்படின்னும் போது இப்போ ஒரு 105 சென்ட்ஸ் இருந்துச்சுன்னா $2. இது வந்து சின்ன அமௌண்ட்டு தான். பட் அப்படி சொன்னாலுமே எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன், $1 கூட வரல, ஒரு நாளைக்கு 1 சென்ட்ஸ் கூட வராதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? சரி, இப்போது $1 $1.95 வந்திருக்கு. நேற்றுக்கு பாருங்கள் 0.12 தான் வந்திருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் $37.98 வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போது நல்லா அதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் இங்கே பாருங்கள் $37.98 வந்திருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக $51.52 வந்து கிடச்சிருக்கு. தென் டோட்டலாக பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $30.73 வந்து நமக்கு வந்து பேலன்ஸில் வந்து இருக்குது. சரியா? சரி, இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், ப்ரோ எங்கிட்ட வந்து வெப்சைட் இருக்குது, வெப்சைட் தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், பட் ஆனால் ப்ராஃபிட் வரல அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். நாம் ஏன் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாகர்னா என்ன, வேர்ட்பிரஸ்னா என்ன, அதில் எது பெஸ்ட்டு? வேர்ட்பிரஸ் பெஸ்ட்டாக இருக்கும், லேர்னிங்க்கு பிளாகர் பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதானா தவிர நீங்கள் ரெண்டையுமே இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கினா மட்டும்தான் உள்ளே ப்ராஃபிட் வந்து ஒன்று பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைனில் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? ஃபார் மந்த்துக்கு $1000 $1000 மேலே எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் நண்பா. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கிறேன். ஆக்சுவலி .com டொமைனில் கிட்டத்தட்ட நான் $1500 $1700 இந்தமாரி மாதத்துக்கான நான் வித்ட்ரால் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். இது பர்டிகுலராக ஒரு .in, அதாவது ஒரு இந்தியா பேஸ் பண்ண டொமைனில் எடுக்க முடியுமா, அது ஒரு யூஎஸ் டொமைன் பேஸ் பண்ணி எடுக்க முடியுமா, அதாவது ஒரு கண்ட்ரி டொமைன் செலக்ட் பண்ணி அதில் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். அதுக்கான டெமோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. சரியா? சரி, என்னுடைய டொமைன் நேம் வந்து இந்த இடத்த பாருங்கள். லாஸ்ட் 7 டேஸில் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 1C1.us, அதாவது இது வந்து ஒரு யூஎஸ் டொமைன். சர்வேரே யூஎஸ்ல தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு யூஎஸ் டொமைனில் நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நல்ல ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியுமானா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். ஃபார் மந்த்துக்கு $2000 கூட அசால்ட்டாக ஏர்னிங் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் அதுக்கான கண்டென்ட் நம்ம கண்டிப்பாக போடணும். இதில் ஆக்சுவலி இதுக்கு மேலே சொல்கிறது எல்லாமே பெய்டு சர்வீஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நான் வந்து வெப்சைட் வந்து ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் பெய்டு சர்வீஸாக. ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங் A to Z வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவையான ஆர்டிக்கல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு சம் நேச்சர்ஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ணி தர முடியும். அது ஃபுல் ICPCயில் கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கீவேர்ட்ஸ் நானே சொல்லிடுறேன். கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக்கு இன்சூரன்ஸ் அந்தமாரி சம் வரும். அதாவது கிரிப்டோ ரிலேட்டடாக அந்தமாரி. அப்போது சிபிசி வந்து ஒரு 350, ஆவரேஜ் ஒரு 1000 கூட இருக்குன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு சில கீவேர்ட்ஸுக்கு. அது போல் இருக்கிற கீவேர்ட்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு வெப்சைட் ஃபுல்லாக மானிட்டேஷன் ஆன சைட்டாகவே வேணும் அப்படி இருந்தால் இந்த தருவீங்களா அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக நிறைய கோர்சஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கோர்சஸ்னால் வீடியோவாக கிடையாது, நான் வந்து லைவ் கிளாஸில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். இப்போ வந்து எனக்கு ஒரு வெப்சைட் எப்படி லேர்ன் பண்ணணும்னு தெரியாது. அதாவது ஒரு வெப்சைட் ஸ்டார்டிங் ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி கண்டென்ட் எப்படி போடுறது, அது போக நம்ம எவ்வளோ ஷார்ட் அண்ட் டைமில் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணால் நம்ம அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும், A to Z வந்து எல்லாமே சிங்கிள் கிளாஸ்லேயே நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஜஸ்ட் 5 hour கிளாஸ் தான். ஓகேவா? அது போக ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் மட்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 35 கீவேர்ட்ஸ்க்கு மேலே. அந்த கீவேர்ட்ஸில் 30 கீவேர்ட்ஸ் வேணால் கூட அந்த 30 கீவேர்ட்ஸில் தொடர்ந்து 2 மாதம் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு டேவுக்கு $10 வந்து சாலிடாக உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் நண்பா. ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த பேக்லிங்க்னா அவேர்னஸ் இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஆக்சுவலி DAPA செக்கர் இதுமாரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலி
வெப்சைட்டுக்கு வந்து ஆர்கானிக்காக யூசர் வர்றது ஒரு சோர்ஸ் இருந்தாலுமே 99% வந்து பேக்லிங்க் மூலிமா தான் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் உள்ளே வருவாங்க. புரிஞ்சுக்குங்க. இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மை என்ன இதுதான். ஆக்சுவலி இப்போ நான் காட்டுற என்னுடைய வெப்சைட் எல்லா டொமைனுக்குமே நீங்கள் போய் பேக்லிங்க் செக் பண்ணி பாருங்கள். 2000 3000 இருக்கும். ஓகேங்களா? தென் டொமைன் அத்தாரிட்டி 5 6 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பேக்லிங்க் மூலியமாக தான் யூசர் பாதி வரும். ஆர்கானிக்காகவே வந்துருமானா கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்கானிக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு வர யூசர் வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அது இல்லாமல் நீங்கள் வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இப்போ நார்மலாக ஒரு 400 வேர்ட்ஸுக்கு போகிறதுக்கு அதே கண்டென்ட் ஒரு 1000 வேர்ட்ஸில் போகிறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1000 வேர்ட்ஸ்ன்றது காமன். அதுவே நம்ம போடக்கூடிய வேர்ட்ஸ்லாம் அது போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக எஸ்இஓ பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கீவேர்ட் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? நார்மலாக ஒய் டாட் எஸ்இஓ கிரா டாட் எஸ்இஓ இந்த மாதிரி நிறைய எஸ்இஓலே நிறைய இருக்குது. பட் ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா பாலிசி வேலிடேஷனுக்குள்ளே வந்துடும். புரியுதுங்களா? தென் அதுமாரி ஒரு போஸ்ட்டுக்குள்ளே 1000 வேர்ட்ஸில் நம்ம ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணோம்னா அதுக்குள்ளே 18,000 கீவேர்ட்ஸு 50,000 கீவேர்ட்ஸ் டிஃபிகல்ட்டி பண்ணி சைடை மேலே கொண்டு வர வைக்கிறது. ஓகேங்களா? இதுதான் இன்டெரக்டாக நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எது வந்தாலும் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். 1க்கு 3 குரூப்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த குரூப் வேணால் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் வந்து யூசர் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போயிட வேண்டாம். குரூப்பில் வந்து அட்மின் யாருன்னு பார்த்து ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் கன்ஃபார்மாக நான் கிளியர் பண்ணி வரேன். ஓகேவா? சரி, டாபிக் வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து தெரியும் 1c1.us என்னுடைய யூஎஸ் டொமைன். இதில் பாருங்கள் லாஸ்ட் 7 daysல $37.98 வந்துருச்சா? அது போக எந்தெந்த ஆட்ஸுக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்னா WordPress எக்ஸ்பான்சிவ் ஆட் கிட்டத்தட்ட 0.60 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் WordPress 320க்கு 480 இது லேபிள் ஆட்ஸ் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 0.02 சென்ட்ஸ். அந்த ஆட்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு அந்த ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு லாஸ்ட் 7 daysலேருந்து பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அதில் லாஸ்ட் 7 daysல பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபேக் ஆன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதை நான் வந்து டுடேக்கு வச்சு காட்டுறேன். ஏன்னா இந்த டுடே வந்து $1 எவ்வளோ வந்ததில்லை, அது எந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம டுடே வச்சோடனே இந்த கண்ட்ரிஸ் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா கண்ட்ரிஸ் அதிகமாக இல்லாதால இந்த இடத்த வந்துருச்சு. சரியா? இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சுன்னா அதாவது யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 0.39 சென்ட்ஸு. அதுக்கு அப்புறம் எடுத்துக்கினா மேலே இருக்கிற இன்னொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.55 சென்ட்ஸ், அதாவது $1.55 சென்ட்ஸ். சரியா? இது வந்து நம்ம மறுபடியும் லாஸ்ட் 7 daysக்கு நான் வந்து மாற்றி விடுறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் 7 daysக்கு வச்சோடனே என்ன ஆகுனா இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலி இப்போ மறுபடியும் இந்த இடம் வந்துருச்சு. சரி, ஏன்னா கண்ட்ரிஸ் அதிகமாக இருக்குல்ல. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கனடா, இந்தியா, தென் ஸ்ரீலங்கா, அது போக அதர் கண்ட்ரியில் ரெண்டில் அதில் பர்டிகுலராக கனடாவிலேருந்து மட்டும்தான் நமக்கு $37.19 வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கனடாவிலேருந்து $37.19 வந்து கிடச்சிருக்கு. சரியா? இந்தியாவிலேருந்து 0.68 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவிலேருந்து 0.7 சென்ட்ஸ். தென் கீழே இருக்கிற அதர் கண்ட்ரியில் ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல யூஎஸ்லேருந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0.04 சென்ட்ஸ் வந்துருக்கு. சரியா? இப்போது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா இது சேம்ஸ் வெப்சைட்டில் என்னென்ன டோட்டலாக எத்தனை ஆட் வச்சிருக்குன்னா 4 ஆட் வச்சிருக்கேன். அது மொத்தமாக ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் WordPress ரெஸ்பான்சிவ் இது வந்து ரெஸ்பான்சிவ், அதாவது நான் WordPress வெப்சைட் வச்சிருக்கேன் இல்லையா? அதனால் நான் அந்த ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆட்டோ ஆட்ஸில் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆட் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ்க்கு வந்து சிபிசியே கிடைக்காதுங்க. அது இல்லாமல் ஒரு பிகினஸாக இருந்தால் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ண தெரியல, ப்ராப்பராக உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண தெரியல என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இது பெய்டு சர்வீஸ் நம்ம ஃப்ரீயாலாம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சரியா? நான் ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸோடைய சைஸுமே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாளில் கிட்டத்தட்ட 3 yearsக்கு மேலே இந்த ஆட்லாம் யூஸ் பண்ணி நமக்கு இந்த அளவுக்கு சிபிசி கிடைக்குதா, பேஜ் ஆர்பிஎம் கிடைக்குதா எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆட்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நார்மலாக வந்து 350க்கு 300க்கு 250 நம்ம இந்த ஆட் தான் வந்து மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியூஸ்லாம். வரப்போகிற நாட்களில் ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா? அப்டேட் பண்ணாமே வீடியோஸ்க்கு வந்து கொடுக்குறது வந்து எனக்கே இல்லை. ஏன்னா நம்ம என்னென்ன ஆட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்ஸுமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் 320 × 480 இந்த ஆட்ஸ் வந்து நல்ல ஒரு ஆட்ஸ் தான். இதுக்குமே வந்து சிபிசி நல்லா ஆவரேஜாக ஒரு 5 to 10 அந்த ரேஞ்சு கிடைக்கும். சரியா? அதே போல் 300க்கு 250 அது போக இன்னொரு ஆட்ஸ்க்கும் சேம் அதே தான். இது வந்து பார்த்துக்குங்க ஓரளவு. ஏன்னா வந்து ஃபார் டேவுக்கு $100 மேலே ரீச் ஆன உடனே உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயில் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன். பிகினர்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எவ்வளோ வீடியோஸ் போட்டோம். உங்களுக்கு ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த வீடியோ செக் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரியா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மெயினுங்க இது ஆக்சுவலி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சிபிசி இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஒர்க்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஏடிஎக்ஸ் அக்கௌண்ட் வந்து கம்பேரிசன் பண்ணி தான் சொல்ல முடியும். பட்டு இது வேண்டாம், அந்த செக்ஷன் வேணாம். ஏன்னா அது வந்து அது சொன்னால் குழம்பு போயிடுவீங்க. இப்போ இந்த டொமைன் இது பார்த்துட்டிங்களா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த
டிவைஸ்லேருந்து நமக்கு அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 டேஸ்லேருந்து டேப்லெட்டு, தென் மொபைல் டிரைவில், தென் டெஸ்க்டாப்பு 3 டிவைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டு ஓகேங்களா. மொபைல் டிரைவில் கூட அதிகமான ரெவன்யூ கிடையாது. மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா 0.74 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அதாவது $1 கூட கிடைக்கல. ஆவரேஜாக ஒரு 74 சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரியா. டெஸ்க்டாப்லேருந்து 0.5 சென்ட்ஸ், அதாவது 5 சென்ட்ஸ்ன்றது காஸ்ட் பர் கிளிக்கு ஓரளவுக்கு கம்மி தான் ஓகேங்களா. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. தென் டேப்லெட்லேருந்து $37.19 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. தென் அது போக டேப்லெட் இதுதாங்க ஹைலைட்டான ஒரு விஷயம். $37.19 சரியா. ஆக்சுவலி ஏன்னா எந்தெந்த டிவைஸ்லேருந்து அதிகமான ரெவன்யூ கிடைக்குதுன்றது உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ப்ரீமியம் தீம்ஸ் ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணோம், நம்ம ஃபோனோ சரி டெஸ்க்டாப் தென் மொபைல் எது வந்தாலும் ஓகேவா. ஃப்ரீ தீம்ஸ் வந்து ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணோம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டென்ட் இருக்குதா இல்லையா, சைடு குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்த உடனே டெலிட் பண்ணிவிடுவாங்க. ஒரு பிளாகிங்குள்ளே ஒரு ஃப்ரீலான்சர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளேயே சைடுடைய அந்த லுக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க. இது கண்டென்ட் வெயிட்டாக இருக்குமா வெயிட்டாக இருக்காதான்னு சொல்லிட்டு. புரியுதா. தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தீம்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 3.5 செகண்ட்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து கண்டென்ட்டை லோட் பண்ணதுக்கு முன்னாடி ஆட் லோட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது ஆட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணோம். ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ண உடனே ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கும். ஆடு கிளிக்கு நடந்தால் தான் நமக்கு அந்த அடுத்த ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும் சரியா. சரி, இப்போ வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு மோஸ்ட்லி காமிச்சிட்டேன். அதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபுல் AdSense அக்கௌண்ட்டு, அதாவது இப்போ ஆக்சுவலி இது வந்து ஒரு யூஸ் டொமைன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ரிப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய மெயின் சைடு வந்து ரிப்போர்ட் நான் கொடுத்துட்ருக்கிறலாம். வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஒரு ஃபார் டேவுக்கு $100 உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் போது நான் கொடுத்துறேன். அது இல்லாமல் பேஜஸ் பார்த்தீங்களா வெறும் 72 தான் இருக்குது. அதான் 72 பேருக்கு 8 ஆடுகளுக்கு $1 வந்திருக்கு. ஆக்சுவலி இதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் வரணும்னு அவசியமே இல்லைங்க. பிளாகிங் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் போதுமானது. கண்டென்ட் குவாலிட்டி ஓகேங்களா. கண்டென்ட் குவாலிட்டியாக நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். 10 பேர் வந்து ஒரே ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் கூட $50 சாலிடாக கிடச்சிருங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஓப்பனாக சொல்கிறேன் சரியா. சரி, இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு AdSense உடைய அதாவது ஒரு ஃபுல் அக்கௌண்ட்டு பின் வெரிஃபைடான அக்கௌண்ட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க சரியா. சரி, இதில் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒன் டைம் பேஜ் ஒன்று நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்கேன். ரீஃப்ரெஷ் ஆன உடனே என்ன ஆகும்னா நமக்கு ஸ்டார்டிங் நான் என்னென்ன பேஜஸ் பின் பண்ணி வச்சுருக்கேன்னா அது கண்ட்ரிஸ் பேஜஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். மற்றதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் சரியா. ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் காட்டு ரிப்போர்ட் ஃபேக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க. பாருங்கள் நீங்களே சரியா. தென் பேசுறதுல எங்கேயாச்சும் சம் மிஸ்டேக் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அதையும் பார்த்துக்கேன் சரிங்களா. ஆக்சுவலி என் ஃபோனில் சார்ஜும் கம்மியாக இருக்குது, சுத்தமாக டவரும் வர மாட்டேங்குதுங்க நான் இருக்கிற பிளேஸில். வெயிட் பண்ணுங்கள், பேஜ் ரீலோட் ஆகட்டும். தென் அது போக நம்ம வந்து ADX அக்கௌண்ட்ஸ் AdSense Approval சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலி ADXனால் என்னென்னு தெரியாது, AdX மேனேஜர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து நம்ம ப்ரைவேட் கம்பெனிலாம் டைப் பண்ணி AdSense அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். உங்கள்கிட்ட லேக் கணக்கில் யூசர் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பெஸ்ட்டு ப்ரைஸில் AdSense அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன் ADXயில். தென் நண்பா இப்போயே சொல்லிடுறேன், அதில் வெறும் 1000 பேர் இருந்து 10,000 பேர் இருந்தாலும் ப்ராஃபிட் உங்களால் பார்க்க முடியாது. லேக் கணக்கில் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அது ECBM கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு 1000 இம்ப்ரெஷனுக்கு 10 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். புரியுதுங்களா. தென் அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ போடுறோம் ஃபியூச்சரில் ஓகேவா. சரி, இப்போ பாருங்கள் பேஜ் ரீலோட் ஆகி வந்துருச்சா. சரி, இப்போ லாஸ்ட் 7 டேஸில் $37.98 வந்துருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான ரீசன் இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போது இந்த டுடேவில் இருக்குது, இந்த டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்னன்னு இதை பார்க்கலாம். இந்த கண்ட்ரிஸ் வச்சே பார்த்துலாம். நம்ம ஸ்டார்டிங்காக சொல்லிட்டேன். இப்போ லாஸ்ட் 7 டேஸ் இந்த $37 வந்ததுக்கான ரீசன்ஸ் என்னவோ அதை மட்டும் நம்ம டீப்பாக பார்ப்போம். ஏன்னா அப்போ வேல்யூம் அதிகமாக இருக்குது சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்குவீங்க, எல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்களே, அதனால் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் 7 டேஸில் பாருங்கள் $37 வந்திருக்கு. இந்த லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆடுகளுக்கு நடந்திருக்குன்ற பாருங்கள். கனடா அதில் 7 யூசர், அதாவது 7 பேஜ் வந்திருக்கு. 5 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 5 ஆடுகளுக்கு நடந்ததால் $37.19 வந்து கிடச்சிருக்கு. அப்போது இந்தியாவில் இருந்து பாருங்கள் 786 யூசர் வந்திருக்காங்க. 45 ஆடுகளுக்கு நடந்திருக்கு சரியா. அப்போது 0.68 தான் வந்திருக்கு. இதுதான் இந்தியாவோட நிலைமை. தென் இந்தியாவுன்னு சொல்கிறத விட இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு காமனாக இருக்கும். புரியுதா. அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்களோ உங்கள் கண்ட்ரியில் உங்கள் வெப்சைட் ஒர்க் ஆகாது. அதுதான் கான்செப்ட்டு
சரியா? இப்போது அதே இப்போ 45 ஆடுகளுக்கு வந்து எனக்கு கனடாவில் நடந்துருந்துச்சுன்னா 5 கிளிக்கே $37 கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும்னு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே போல் ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா 11 யூசர் 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 0.07 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? கீழே இருக்கிற அதர் கண்ட்ரியில் சேம் அதே தான் பேருக்கு, அதாவது ஆடுகளுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. 0.4 சென்ஸ் 3 யூசர். அதே போல் யூஎஸ்லேருந்து ஒரு 11 யூசர் உள்ளே வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆடுகளுக்கு நடக்கல, அதனால் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கல. சரியா? சரி, அது போக இன்றைக்கி டோட்டலாக டுடே யூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 72 யூசர் தான் உள்ளே வந்திருக்காங்க சைட்டுக்கு. ஆர்கானிக்காக பார்த்தாச்சுன்னா தான். ஆக்சுவலி நீங்கள் போய் டொமைனை பேக்லிங்க்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். பேக்லிங்க் மூலியமாக தான் யூஸர் உள்ள வருவாங்கன்னா குவாலிட்டி கண்டென்ட் தான் வெறும் 100 பேர் கூட வரலன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போது 72 பேருக்கு 8 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. $1.95 வந்து கிடச்சிருக்கு. இதுவே எனக்கு 1000 பேர் வந்திருந்தாங்கன்னா கணக்கு பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்குன்றது. ஃபார் டேக்கு $10 எனக்கு சாலிடாக கிடச்சிருக்கும். தென் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம் $27.02 வந்துருக்கு. அதே போல் சிபிசி 0.24 வந்துருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த பேஜ் ஆர்பிஎம் வந்து இது வந்து காஸ்ட் ஃபேர் கிளிக்னு சொல்லலாம், நம்மளது இன்னொன்றும் சொல்லலாம். பட் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேனே, ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் ஆடு வருதில்ல, அந்த ஆடு வந்து வர ஆடு வந்து அவங்க கிளிக் பண்ணணும். தெரிஞ்சு பண்ணாலும் சரி, அவங்க தெரியாமல் பண்ணாலும் சரி, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு $27.02 வந்து கிடைக்கணும். இதுதான் அந்த பேஜ் ஆர்பிஎம். சரியா? அப்போ கீழே இருக்கிற அந்த சிபிசி எதுக்குன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிங்க, அதுக்குன்னு ஒரு சிபிசி இருக்கு இல்லையா, அந்த சிபிசி ஆவரேஜ் பண்ணி கிடைக்கிறதா இந்த சிபிசி 0.24. அப்போனா ஒரு யூஸர் வந்து தெரியாமல் ஒரு ஆடு கிளிக் பண்ணி $27.02 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. ரீசன் என்னன்னா சிபிசி அந்த நமக்கு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து சிபிசி இல்லாதால 0.24. அப்போனா ஒரு ஆடு கிளிக்கு 24 சென்ஸ் விதத்தில் நமக்கு கிடைக்கிது. புரியுதா? தென் இம்ப்ரெஷன், தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் 203 இருக்குது. அதாவது 72 யூஸருக்கு 203 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 11.11%. ஆக்சுவலி இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே தாங்க இருக்கணும். 10க்கு மேலே போச்சுன்னா நம்ம சைடுக்கு வந்து அடிக்கடி ஆல்எம்ட் இஷ்யூஸ் வரும். தென் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? தென் இப்போ எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஏன்னா எனக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குன்றதால இது வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அந்த 10க்குள்ளேன்றது ஒரு காமனாக வந்துடும். அதாவது டைம் பாருங்கள், எப்பவுமே நம்ம லெவல் 40 இந்த ரேஞ்சுக்கு தான் எடுப்போம். சீக்கிரமாக எடுக்கிறதுக்கான மீரேஷன் என்னென்னா நம்ம கொஞ்சம் வெளியே இருக்கிறதால என்னால் வந்து அன்டைமில் வீடியோ ஷூட் பண்ணி போட முடியாது. புரியுதுங்களா? அதனால தான். பட் உங்களுக்கு தேவையான ரிப்போர்ட்டை ரெகுலராக கொடுக்கணுன்றதுக்காக நான் ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். சரியா? தென் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க, கண்டிப்பாக ரீப்ளே பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஃபைனலி நம்மக்கிட்ட இருக்கிற என்னென்ன கோர்சஸ்னு மறுபடியும் சொல்கிறேன். வெப்சைட் வந்து ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட் எப்படி அப்ரூவல் வாங்க, அந்த ட்ரிக் அண்ட் டிப்ஸ்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவர்கிட்ட அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் போட்டு கொடுத்துட்ருக்கோம். கீவேர்ட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தென் உங்களுக்கு வந்து வெப்சைட்னா என்னென்னே தெரியல, லேர்ன் பண்ணணும், லேர்னிங் கிளாஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னா அதுவுமே அவைலபிள் இருக்குது. 1 day 5 hours. தென் அமௌண்ட்டுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் தான் கற்றுக்குங்க. அப்படி இல்லையா, கால் பண்ணி எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். சரியா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண விட்டு எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனிவே பை பை நண்பா.